அன்புநர்களே, வளைகுடாவில் நெருக்கடி நிலைமை தொடரும் நிலையில் கடந்த 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்திய கோஸ்ட்கார்ட் இந்திய கடலோர காவல் படையினர் மும்பாயின் கிழக்கே 3 எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றி அதை சரியான விசாரணை செய்து ஒரு முடிவு காணும் வரையும் அறிவிக்கப்படாமல் இன்று காலை தான் இந்த செய்தியை இந்தியா வெளியிட்டிருக்கின்றது. எப்படி திருட்டு பயல்கள் எல்லாம் பண்ணிட்டு 3 கப்பலையும் பரமல் செஞ்சுட்டு சிஸ் பண்ணிட்டு சரியான எங்கோரி செஞ்சுட்டு இதை சொல்லலாமா சொல்லாம விடலாமா அமுக்கி விடலாமா என்று சிந்திச்சு யோசிச்சு இன்று 9ஆம் தேதி 3 தினங்கள் கடந்துதான் இந்த செய்தியை ஊடகங்களுக்கு மெதுவா கசிய ஊட்டியார்கள். ராஸ்கோல்கள் எப்படிப்பட்டார்கள்? ஈரானின் நிழல் கடல் படையுடன் தொடர்புடைய 3 எண்ணெய் டேங்கர்களை இந்தியா பறிமுதல் செய்திருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய செய்தி. மறைஞ்சு வச்சுக்கான் பாவி நல்லறிப்பானா தெஹ்ரானின் எண்ணெய் வர்த்தகத்தை, அது ஈரான் கப்பல் தான் நாம தெஹ்ரானின் எண்ணெய் வர்த்தகத்தை குறிவைத்து அமெரிக்கா எடுத்த புதிய நடவடிக்கைகளுக்கு பிறகு தடை செய்யப்பட்ட கப்பல்களை இடைமறித்து வருகிறது. சர்வதேச எண்ணெய் கடத்தல் நெட்வொர்க்கின் எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அரபிக் கடலில் 3 எண்ணெய் டேங்கர்களை கைப்பற்றியதாக இந்திய கடலோர காவல் படை இன்றுதான் தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய ஊடகங்கள் இதை நாட்டின் எண்ணெய் வர்த்தகத்துடன் தொடர்புபடுத்தி உள்ளது. ஆனால் இது கடத்தல் என்று இந்தியா சொல்லுது. 2 நேச நாடுகள். ஆனாலும் மறைமுகமாக முற்றுமுழுதாக இஸ்ரேலுடன் கைகோர்த்துள்ள இந்தியா ஈரானுடன் ஒரு நாசுக்கான உறவையும் பேணி வருவது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்திய கடலோர காவல் படை வெள்ளிக்கிழமை நண்பகல் கடந்து மும்பைக்கு மேற்கே 100 மைல் கடல் மைல் தொலைவில், அதாவது மும்பையின் மேற்கு கடல் எல்லையிலிருந்து சர்வதேச கடல் எல்லையில் 3 எண்ணெய் கப்பல்களை இடைமறித்ததாகவே அந்த செய்தி சொல்லுகின்றது. தொழில்நுட்பம் சார்ந்த கண்காணிப்பு மற்றும் தரவு வடிவ பகுப்பாய்வு என்று அழைத்த பிறகு சர்வதேச நீரில் கடல் பரிமாற்றங்களை கும்பல் பயன்படுத்திக் கொண்டது என்றும் கடலோர நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய டொக்கியார்ட் சார்ஜ் கடல் கட்டணங்களை எல்லாம் விட்டுட்டு கடமைகளை தவிர்த்தது என்றும் கடலோர காவல் படை தெரிவித்திருக்கின்றது. அதாவது இப்ப ஒரு அண்மித்த பகுதியா பயணிக்கணும் அந்தந்த நாடுக்கு ஒரு பணம் கட்டுவாங்கல்ல. இந்தியாவில் சொன்ன போலாம் நம்ம இந்த 5 வழி பாதை கட்டணங்கள் சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி அது ஹைவே சார்ஜ்னு சொல்லுவாங்க. இங்கேயும் இருக்காது, உலகத்தின் எல்லா நாடுகளையும் அது இருக்குங்க. அந்த கட்டணம் கட்டாம அப்படி கள்ளத்தனமா ஓடுவது அப்படி சொல்லிக்கலாம். தொடர்ச்சியான ஆய்வுகள், மின்னணு தரவுகள், எலக்ட்ரானிக் சிஸ்டம் தரவு சோதனைகள் மற்றும் குழுவினரின் விசாரணைகள், நெட்வொர்க்கின் முறைகள் மற்றும் உலகளாவிய கையாளுதல் வலையமைப்பு என்று அது விவரித்ததுடன் தொடர்புகளை வெளிப்படுத்ததாக அது மேலும் கூறியிருக்கின்றது. மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்காக கப்பல்கள் மும்பைக்கு அழைத்து செல்லப்பட்டு மும்பை மாகாண போலீஸ் ஆணையாளரின் கண்காணிப்பில் அது ஒரு விசாரணை நடைபெற்று வருவது தொடர்ந்து. அதாவது இந்தியா பொறுத்தவரை இப்ப வந்திருக்கிறியா, இதுக்கு முதல்ல வந்தையா, யார் இருந்தீங்க, பாகிஸ்தான்காரன் இருக்கிறானா, இப்படி பல வகையான கோணங்களை இந்தியா நொங்கெடுக்கிறது. அதனால அதை 3 தினங்கள் சொல்லாம மறைச்சிட்டு உண்மையிலே இது ஒயில் கலர்கள் எண்ணெய் திடர்கள் என்றது பிறகுதான் இந்த செய்தியை கசிய விட்டுருக்குது. கண்காணிப்பு நிறுவனமான டேங்கர் டிராகஸ் ஈரானிய கொடியின் கீழ் இயங்கும் என 3 கப்பல்களை அடையாளம் கண்டுள்ளது. இப்ப ஈரான் கொடியுடன் வந்தா ஈரான் திருட்டுத்தனம் மையத்துறாங்க. அப்ப இது எந்த நாட்டுக்கு போகுதுன்னு வெளியாக்கல. மும்பையை கடந்து சொன்ன எந்த நாட்டுக்கு போகுது அது சொல்லணும் இல்லை. எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தை கண்காணிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற தரவுகளின்படி தடை செய்யப்பட்ட ஈரானிய எண்ணெய் போக்குவரத்தில் பங்கேற்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள் காரணமாக இந்த 3 கப்பல்களும் 2025ஆம் ஆண்டில் அமெரிக்காவால் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகத்தால் தடை செய்யப்பட்ட கப்பலாம். ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் நிழல் கடற்படை என்று வாஷிங்டன் விவரிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கப்பல் தடை பட்டியலில் சேர்க்கப்பட்டதாகவும் தடை ஆவணங்கள் கூறுகின்றன. அதாவது பிளாக் லிஸ்ட்ல இருக்கிறானே
இப்ப நம்ம ஊருக்குள்ள இலங்கைக்குள்ள யாராவது ஏர்போர்ட்ல வரும்போதால் இலங்கை பாதுகாப்பு அமைச்சினால் 1000க்கு மேற்பட்ட தமிழர்கள் தடை செய்யப்பட்ட பிளாக் லிஸ்ட் இருக்கிறாங்க. அந்த பட்டியல் ஏர்போர்ட்ல இருக்குது. அப்ப எங்கிருந்து வந்தாங்களோ அவங்க அது மாதிரி இந்த இன்டர்நேஷனல் கடல் எல்லைகளில் பயணிக்கின்ற கப்பல்களை பிளாக் லிஸ்ட் வச்சு அந்த கப்பல்ல மூடுதான் இது. அதில் புரிஞ்சிருக்கும்ல. சனிக்கிழமை ஒமானில் நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த சில நிமிடங்களுக்கு பிறகு துருக்கி, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் கொடியிடப்பட்ட 14 கப்பல்களை குறிவைப்பது உட்பட ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய தடைகளை வாஷிங்டன் அறிவித்திருக்கின்றது. வியாழக்கிழமை ஈரானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் முஹம்மது அக்ரமினியா ராணுவம் போருக்கு தயாராக இருப்பதாகவும் அது அமெரிக்கா விரும்பினால் முழு வளைகுடா பிராந்தியத்தையும் அனைத்து அமெரிக்க தளங்களையும் உள்ளடக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். ஈரானிய ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு முக்கியமான வெகுஜனத்தை நோக்கிய சூழ்நிலையில் உருவாகி வருகின்றன என்று பிரதமர் நெதன்ஸ் நாடாளுமன்ற குழுவிடம் கூறியதாக இஸ்ரேலின் சேனல் 12 செய்தி வெளியிட்டுள்ளது. பேச்சுவார்த்தை கட்டமைப்பிற்கான அதன் நிபந்தனைகள் நிராகரிக்கப்பட்டால் பிராந்திய மோதலுக்கு தயாராக இருப்பதாக ஈரான் எச்சரித்துள்ளது என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. வெனிசுலா முதல் ஈரான் வரை ட்ரம்பின் ரோட்டோ கோட்பாடு உலகின் எண்ணெய் கட்டுப்பாட்டிற்கான ஒரு உந்துதலாகும் என்றும் இந்தியாவும் அமெரிக்காவும் கடந்த சனிக்கிழமை ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் பிரகாரம் புதுடில்லி புதிய ரஷ்ய எண்ணெயை, அதாவது ரஷ்யாவிடமிருந்து இனி எண்ணெய் வாங்குவதில்லை என்றும் அதாவது அப்படி எண்ணெய் பெற்றுக்கொண்டால், அதாவது அமெரிக்க அதிபர் கொடுத்திருக்கின்ற தண்டனை வரிகள் என்ன, அவருக்கு விரும்பாத நாடுகளும் வருத்தத்தில் ஈடுபட்டால் வரிகள் 100க்கு 100, 100க்கு 50, 100க்கு 75, 25% என்று வரி விதிக்கிறல. இப்ப இந்தியாவும் அமெரிக்காவும் சனிக்கிழமை ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்கல்ல. அதன் பிற்பாடு புதுடில்லி இனி ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குறல்ல என்ற உறுதிமொழியின் பேரில் வாஷிங்டன் தண்டனைக்குரிய 25 இந்தியா மீது 25% வரியை அண்ணன் நீக்கியிருக்கிறார். அது இந்தியாவுக்கு ஒரு பாரிய வெற்றி என்று பார்க்கப்படுகிறான். இந்த செய்திக்குள்ள இதுவும் வருவதால நாங்கள் எங்கள் எண்ணெய் ஆதாரங்களை பன்முகப்படுத்துவதால் அமெரிக்காவிலிருந்து கச்சா எண்ணெய் அல்லது LNG LPG வாங்குவது இந்தியாவின் சொந்த மூலப்பொருள் நலன்களில் உள்ளது என்று இந்திய வர்த்தக அமைச்சர் பீயூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். அதாவது இப்ப ரஷ்யாவை கைவிட்டுட்டு இப்ப பிசினஸுக்காக ஏற்கனவே ரஷ்யாவுடன் மோடி மஸ்தான் குரூப் ரஷ்யா அதிபருடன் பேச்சுவார்த்தை பண்ணி, இந்தாப்பா எங்கட வரிய நாடு எங்களுக்கு 25% வரி கட்ட முடியாது, அதனால வேற வழி இல்லை, நாங்க அவனுக்கிட்ட போய் பிசினஸ் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் பொறுத்திருப்பான்னு சொல்லி ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை செய்த பிற்பாடுதான் அமெரிக்காவுடன் இந்தியா ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட் செஞ்சுட்டு அந்த 25% வரி வீதத்தை தட்டி கழிச்சிருக்கணும். அது ஒரு ராஜதந்திரம் என்றும் அங்கே பார்க்கலாம். இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியை கண்காணிக்க வெள்ளை மாளிகை ஒரு நிர்வாக நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது ஆய்வாளர்கள் பகிரங்கமாக பொருளாதார வற்புறுத்தல் என்று, அதாவது இப்ப இவரு அமெரிக்கா கிட்ட போய் இந்த வர்த்தக அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு கள்ளத்தனமா ரஷ்யாவிட்ட இருந்து எண்ணெயை கொண்டு வரலாமில்ல, அதை கண்காணிக்கிறதுக்கு அவன் சிஐக்குள்ள போட்டிக்கான் பாவி. நெய்னா எப்படிப்பட்ட வர்த்தக கல்லன் பாருங்க. நெய்னா இந்தியாவுக்கிட்ட இனி எங்க ஈரான்ட ஏத்துறையா, இது இப்ப ஈரான்ட 3 கப்பல் பிடிபட்டாலும் இது இந்தியாவுக்கு வந்ததுன்னு நாங்க பார்க்கலாம் இல்லை. நிறைய மர்மம் இருக்குது. ஈரான் கொடியோட மும்பாய் எல்லையில 100 மைல் கல்லுல நீங்க பிடிச்சீங்கன்னு சொன்னால் அது ஈரான்ட கப்பல் இந்தியாவுக்குள்ளேயும் வரலாம் இல்ல. கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு வில்லங்கம் இருக்குது. இப்போ இந்தியா ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு நாங்க ரஷ்யா பக்கம் தலை வச்சு பறக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டு மீண்டும் மொஸ்கோவில இருந்து எண்ணெய் இறக்கலாம் இல்ல. அதுக்கு நெய்னா ஒரு உளவு பிரிவை போட்டிக்கிறான் பாவி. அதுக்கு இந்தியா சொல்றாங்க எங்க மேல பண்ற ஒரு வற்புறுத்தல் இந்தியா. அந்த கள்ளத்தனை இருக்கீங்க, அந்த வற்புறுத்தல் இந்தியா சொல்றதால அங்க மொஸ்கோவில இருந்து இவர் எண்ணெயை கொண்டு வராரு ஒரு கள்ளத்தனை ஊர்ஜியமாகுது. என்னடா பண்றீங்கடா. வெள்ளிக்கிழமை ஈரானுடன் வணிகம் செய்யும் நாடுகள் மீது 25% வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். எப்படி ஈரானுக்கிட்ட யாராவது பிசினஸ் பண்ண போற, ஈரான் நிறைய இருக்குங்க, நிறைய, அதாவது அவங்களோட காபட் இருக்குது,
அவங்ககிட்ட இந்த நிறைய உணவுப் பொருட்கள், அதாவது இந்த நெட் வகைகள், ஏராளமான நெட் வகை ரொம்ப சீப்பா கட்டிக்கலாம். இப்போ ஒருவர் ஈரானுக்குள்ள போனார் அவருக்கு 40 கிலோ எலவுட் இருக்குல்ல, அவரு நிறைய ஐட்டம் கொண்டு வரலாம். இங்க எல்லாம் பிரதானமாக இலங்கைக்குள்ளே நெட் என்னது இந்த முந்திரி பருப்பு 6000 ரூபாய் கிலோ போகுது. இந்தியாவுக்குள்ளேயே 3000 கிட்ட, அதாவது இலங்கை காசுக்கே ஒரு 1500 கிட்ட நெருங்கும். அது அப்படி ஒரு 5 கிலோ கொண்டு வந்தா 2000 ரூபாய் வீதம் இலாபம் பெறலாம். அதை விட ரொம்ப சீப்பாக கிடைக்குது ஈரானுக்குள்ள. அதெல்லாம் இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ள இருக்கிறதா ரொம்ப சீப்பா கிடைக்குது. சரி, உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுடன் செய்யப்படும் எந்த ஒரு மற்றும் அனைத்து வணிகத்திற்கும் 25% வரியை செலுத்தும் என்று ட்ரம்ப் ஜனவரி மாதம் ட்ரூத் சோஷியலில் செய்தி வெளியிட்ட பிற்பாடுதான் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஈரானின் மூலப்பாக ஜவாஹர் துறைமுகம், நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்லை, ஜவாஹர் துறைமுகம் பெரிய ஒரு பிசினஸ் டீலிங். அது ஈரானின் மூலோபாய சபஹர் துறைமுகத்தில் எதிர்காலம் அல்லது இந்தியா ஒரு முக்கிய வணிக கூட்டாளியாக இருப்பதற்கான அதன் திட்டங்களை அரசாங்கம் இதுவரை தெரிவிக்கவில்லை என்றும் இந்தியாவிற்கான ஈரானிய தூதர் சனிக்கிழமை தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரானுக்கு இடையே அதிகரித்து வரும் பதற்றங்கள் மற்றும் தடைகள் குறித்து நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் ஷபாகர் துறைமுக திட்டத்திற்கு எந்த ஒதுக்கீட்டையும் செய்யாத இந்தியா தனது 2026 யூனியன் பட்ஜெட்டை பிப்ரவரி தொடக்கத்தில் அறிவித்தது. அதாவது இதுல ஒரு விடயம் என்னன்னா, ஷபாகர் துறைமுகம் ஏற்கனவே 2010 வாக்குல இந்தியா தான் பாரம்பரிய முற்றுமுழு, அது இந்தியாவோட எடுத்தாலும் அது முற்றுமுழுதாக இவனுக்கு இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததுதான். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பயஞ்சிருக்கிறோம், செய்தி வரக்குள்ள சொல்லலாம். ஆக இந்த ஈரான் ஷபாகர் துறைமுகம் முற்றுமுழுதாக இந்தியா ஈரானுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தியிருக்குது. இப்ப ஈரானு கொடுக்கிற நோக்கம் இல்லை. அது சம்பந்தம் செய்தி வந்திருக்குது, பார்க்கலாம். இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக உலக பரப்பில் பார்க்கப்பட்ட செய்தி. ஏன்னா இந்தியாவே பிடிச்சிருக்குல்ல. ஆகையினால் இந்த செய்தி அள்ளி வந்தோம். மீண்டும் மற்றொரு செய்தி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.